அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் கவுன்சிலிங்காக அப்ளிகேஷன் போட்டுட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிருப்பீங்க. நம்ம யூடியூப் சேனலில் எப்படி ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுறது, எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது, அதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பற்றி போட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து சிவில் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் டேங்க்லேருந்து பெரிய இண்டஸ்ட்ரி வரைக்கும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் தான் வந்து டிசைன் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது இப்போ இல்லாமல் ரோட்ஸ், பிரிட்ஜஸ், டேம்ஸ், ஏர்போர்ட்ஸ் இதெல்லாமே வந்து சிவில் ஃபீல்டுக்குள்ள தான் வருது. ஸோ ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில், ஹைவேஸில், மெட்ரோ ரயில், ஸ்மார்ட் சிட்டிஸ், வாட்டர் ரிசோர்ஸஸ், ரியல் எஸ்டேட், இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் இதில் எல்லாத்தையுமே வந்து சிவில் இன்ஜினியர்ஸோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ், ரயில்வேஸ், NHAI, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, CPWD, TNPSC, UPSC இதில் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கும்போது கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். இல்லை சில கார்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து கேட் எக்ஸாம் கன்சிடர் பண்ணுவாங்க. UPSC, ESE, RRB JE, SSC JE, TANSET, CDS, AFCAT இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் பேஸ் பண்ணி வர என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ஸோ ப்ரைவேட் ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா L&T, டாடா ப்ராஜெக்ட்ஸ், ஆஃப்கான்ஸ், ஷோபா டெவலப்பர்ஸ், கன்சல்டன்ஸ், பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸும் நீங்கள் ஒரு தனியாக ஒரு என்டர்பிரனர் ஆகலாம். ஸோ அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா, UAE, சவுதி அரேபியா, USA அண்ட் UK, நியூசிலாந்து இங்கெல்லாமே வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வேக்கன்ட் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும் போதே கேட் எக்ஸாம் எழுதியோ இல்லை டான்செட் எக்ஸாம் எழுதியோ வந்து ME பண்ணலாம். நீங்கள் IIT, NIT, IISCயில் வந்து ME பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்குது. டான்செட் எக்ஸாம் எழுதியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டைஃபண்ட் இருக்குது. ஸோ MBA பண்ணலாம், MS அப்ராடில் பண்ணலாம், கேட் எக்ஸாம், PhD, ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மாதிரி ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் கூட பண்ணலாம். ஸோ கோர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா engineering mechanics, surveying, strength of materials, structural analysis, geotechnical engineering, transportation engineering இதெல்லாம் வந்து மெயின் சப்ஜெக்ட்ஸாக வரும். நீங்கள் என்னமா டெக்னிக்கல் ஸ்கில்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா AutoCAD, StatPro, ETABS, Revit, Civil 3D, Primavera or MS ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சாஃப்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நாலேஜ் வேணும், ப்ராப்ளம் சால்விங், லீடர்ஷிப், டீம் ஒர்க், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2.5 lakhs to 5 lakhs per annum கிடைக்கும். 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ்னா 5 to 10 lakhs வரைக்கும் இருக்கும். ஹையர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 10 lakh to 20 lakhs வரைக்கும் தரும். ஸோ இதே வந்து நீங்கள் ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து ஹவுஸ் அந்த மாதிரி இல்லை இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், AI, கிரீன் பில்டிங்ஸ், ஸ்மார்ட் பில்டிங்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா ஸ்கோப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கும், டிசைன் பண்ணுற ஃபீல்டு பிடிச்சிருக்கணும், அந்த மாதிரி தான் நீங்கள் சிவில் சூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் சிவில் பேஸ் பண்ணி வர சாஃப்ட்வேர் கோர்ஸு அது மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.